அது முதலாளி என்னோட மொத்த சம்பளத்தையும் போட முடியுமா? என்கிட்ட இங்க சுத்தமா கையில காசே இல்ல. ஒரு வேலையை உருப்படியா பண்றதுல ஆனா சம்பளம் மட்டும் நீ கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இனிமே சம்பளத்தை பத்தி பேசாத. ஹலோ பாஸ் பாஸ். இந்த பானையில ஒரு அரிசி கூட இல்லையே. இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்குன்னு வேற எதுவுமே இல்லை. அடடா, நேற்று மிச்சம் வச்சது இதுல கொஞ்சம் இருக்குமே. ஒழுக்க மரியாதையா ஓடி போயிடு. எனக்கே இங்க சாப்பாடு இல்ல. எனக்கு பசிக்குது. இதுக்கு மேலே என்னால முடியாதுடா சாமி. மறுபடியும் மீளா. ஒழுக்காதுல கையெடுத்துரு. இல்லனா இந்த வீட்டை விட்டு மரியாதையா கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு இருக்கிற பசியில உன்னையே தின்னு போடுவேன். சரி, நாம சாப்பிடுறதுக்கு இதுவாச்சும் கிடைச்சதே. ஃபேபியனு, நீ ஒழுங்கா நடந்துக்கோ. என்கிட்ட இருந்தே நீ திருட பாக்குறியா? என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? உனக்கு எனக்கு இந்த மீனை வச்சு அந்த 2 குண்டன்களையும் திரும்பவும் பிடிச்சி நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்கலாம்னு சொல்றேன். இப்போதான்டா நீ சொன்னதே எனக்கு புரிய வருது. அவங்கள மட்டும் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு சம்பளமும் கிடைச்சிடும். நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். வேலை முடிஞ்சதுன்னா உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இவங்கிட்ட தான் மூளையே இல்லையே. அந்த சாப்பாட்டு ராமனுக்கு 2 பேரும் எப்படி இங்க வருவாங்க, அப்படியே பிடிச்சிட வேண்டியதுதான். நாங்களாம் ரொம்ப மோசமானவங்க. சரி சரி, அவங்க நம்மள பாத்திர போறாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம். நீ தானே வீட்டுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. ஓடுறியா? ஒழுங்கா நில்லு. எங்க போனோம் தெரியலையே. அவன் கண்டிப்பா இங்க ஏதோ ஒளிஞ்சு இருப்போம். நம்ம கிட்ட திரும்பவும் அவன் மூஞ்ச காட்டாம இருந்தா நல்லது. எனக்கு என்னமோ நல்ல வாசனை வருதுடா அண்ணா. அங்க போடுற மீன் இருக்கு. எதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கு? அங்க கொஞ்சம் மேல பாரு. ஆமா, நம்மள பிடிக்க திட்டம் போட்டிருக்கோம். கண்டிப்பா இது லாகர்விக்கோட வேலையா இருக்கும். முடியலையே. நீ சொன்னது சரிதான்டா. ஆனா அதை நடக்க விடக்கூடாது. ஆனா அண்ணா, எனக்கு அந்த மீன் வேணுமே. எப்படி அந்த மீனை எடுக்கிறது? ஐடியா. வாடா போலாம். என்னது? எனக்கே தெரியாம எப்படா இதை தூக்குறாங்க? அடேங்கப்பா, இத முதல்ல நான் சாப்பிடுறேன்டா அண்ணா. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேடா. எல்லாம் அதே சுவையில இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. போதும்டா, நீ சாப்பிட்டது என்கிட்ட குடு. ஒழுங்கா கொடுத்துரு. என்ன பண்ற? வாங்கிக்க. நில்லு. இதோ வந்துட்டேன். ஏய் டப்ளு, இன்னும் ஒண்ணு நீ சாப்பிட்ட? சாப்பிடுவேன். ஒண்ணு விட மாட்டடா. என்னாச்சு? என்ன தம்பி, என்னடா சொல்லுக்கு? போதுண்டா, வாயை திறந்து பேச போறியா இல்லையா? என்ன சொல்றான பாத்துட்டு தான் இருக்க. ஒரு நிமிஷம் இரு. என்னது அது? முள்ளு மாட்டிக்கிச்சாடா? அந்த குண்டனுங்களுக்காக தேவையில்லாம என்னோட சாப்பாட்டை நான் வேஸ்ட் பண்ணி விட்டேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி சாப்பாடு. உன்னையை இப்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கும் எடுத்து வைக்கணும். ஃபெபியனு, இங்க எனக்கே கொஞ்சம் கூட இல்ல. ஆஹா, வாசனை கமகமக்குதுடா. நான் இதை சாப்பிட போறேன். ஒழுங்கா கீழே போயிடு. நிறைய தண்ணி அப்பதான்டா அந்த முள்ளு வெளியே வரும்.
வயிற்றுக்குள்ளையாச்சும் போச்சா இல்லையா? எங்க என்கிட்ட காட்டு. இங்கேதான் இருக்கு. சரி, என்கிட்ட இப்போ வேற ஒரு ஐடியா இருக்கு. அண்ணா தலை கீழே கட்டி தொங்க விட்டுருக்கு. டபுள், நீ கண்ணை முடிக்கணும். இது கண்டிப்பா வேலை செய்யும். வெளியே வந்துரு. ஒழுங்கா வெளியில வந்துரு. ஹே டபுள், நீ சுறுசுறுப்பாடுறா. இப்ப எடுத்துறா. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஆஹா, எனக்கு பிடிச்சது. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஏய், நீ என்ன பண்ற? ஏய் ஃபெபியன், உன்னை அப்பவே நான் வீட்டுக்கு போக சொன்னல. மன்னிச்சிடு, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, கிளம்பு. இன்னொரு தொட்டிலே தான் இருக்கு. வெளியே வர மாட்டேங்குது. இதே நிலைமையில தான் என் பாஸ் அங்க உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன விக்கோட தொண்டையில மாட்டிக்கிச்சோ? சரி சரி, இப்போ ஒரு புது பிளான் இருக்கு. இந்த ஒட்டி என்ன தலைக்கில தொங்க விட மாட்டேன்ல. இது கண்டிப்பா வேலை செய்யும்டா தம்பி. நம்ம விக்கு என்ன செய்யறான்னு பாத்துடலாம். அதே மாதிரி நாமளும் செஞ்சு இந்த முள்ளை எடுத்துடலாம்டா. நான் மறந்துட்டு போயிட்டேன். பாய். என்னது? வேற வழியே இல்லை, எனக்கு இதை தான் சாப்பிடணும். இதை பார்க்கும் போதே கெட்டு போயிடுச்சுன்னு தெரியுது. இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இதை சாப்பிடுறோட்டா. சரி, இப்போ எப்படா இருக்கு? அந்த முள்ள வெளியே வந்தா என்ன? இல்ல, இன்னொன்னு கிடைக்குமோ? அடே தம்பி, கொஞ்சம் வாயை தரடா. இவங்க பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே நல்ல வேடா, இப்ப வாச்சு இது வெளியே வந்துச்சு. ஹே டபுள், ஹே டபுள், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? மறுபடியும் என் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு. மறுபடியும் இதான் வெளியே எடுக்கணுமா? என்ன போத்து? ரெடி கோ. அங்க பாரு, இது வேலை செய்யணும் தம்பி. ஹே டபுள், அப்படியே அந்த புள்ள வெளியே அடிச்சு இரு. என் வாய்க்குள்ள இருந்தது வெளியில வந்துருச்சு. ரொம்ப நன்றிடா அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்காக நீ டபுள் அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிக்கிறியா? என் வாயிலையும் மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. இது வேலை செய்யவே இல்லையே. இது ரொம்பவே ஜாலியா இருக்கு. கொஞ்சம் இருங்கடா. நீங்க இன்னும் ஒரு 2 அடி அடிக்க முடியுமா? வெளியே வந்துருச்சுடா. இந்த மீன் முள்ளு வெளியே வந்துருச்சுடா. ஓடாதீங்கடா, நில்லுடா. இந்த பக்கம். எங்கடா போனீங்க நீங்க? இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சுதுடா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஏன் ஃபெபியனு? பார்த்து சாப்பிட முள்ளு மாட்டிக்கும். உங்க 2 பேரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா.
எனக்கு வந்து வாட்ச் இருக்குது பாரு இது. நீ மட்டும் இப்படியே சொதப்பிட்டு இருந்தா அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படிதான் நல்ல பையனா இருக்கணும். வா. எதுக்குதான் நீ என்ன இப்படி படுத்துற? அச்சோ இந்த இம்சைய வந்துட்டானுங்களே, வெளியே வந்துரு. சரி நீ இங்கே இரு, நான் அப்புறமா வந்து அப்படி எடுத்துக்கிறேன். இதோ வந்துட்டேன். ஆனா எம்புட்டு அழகா இருந்த எல்லாருமே என்னை பார்த்து போறாம படுவாங்க. ஆனா இப்ப என் முகத்தை இப்படி ஆக்கி விட்டீங்களடா. கண்டிப்பா நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்டா. என்னதுடா இது? இது சூப்பரா இருக்குதே. அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதனால அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கும், அதுல ஒரு ரிமோட்டும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த கரடிகளை தூக்கிடு. அவனுக்கு வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். புரியுதா? மார்க்கெட்ல அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு, நம்ம ரெண்டு ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆயிடுவோம். தன்னை தானே அழிச்சுக்கிற மிஷின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் இருக்க, ஒரு செகண்ட். இது ரொம்ப ஓவர். யாரது? லோகர் பேக். டப்ளூ டப்ளூ எழுந்துறோம். ஏய் டப்ளூ, சீக்கிரம் எழுந்துறோம். லோகர் பேக் எங்க இருக்கான்? லோகர் பேக் இந்த சின்ன பட்டனை அமுக்குனா மட்டும் அந்த ரெண்டு குண்டடுங்க கதையும் இன்னைக்கு ஒரு அடியா காலி ஆயிடும். முதல்ல நம்மளோட சேஃப்டிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அப்புறமா அமுக்குவோம். வந்துட்டாங்களா இவங்க? அடே நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? லோகர் பேக். அடே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடாடா, பாவண்டா. போடாத நில்லு. Hey. Hey. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏதாச்சும் பேட்டரி போடணுமோ? ஒருவேளை இதுல சிக்னல் கிடைக்காம இருக்கும். ஓ, ஆண்டனா தான் இதுல பிரச்சனையா? விட்டுடுக்கடா. எங்களையே கொடுத்தது பார்த்தியா? இந்த வாட்டி நீ சட்னி தாண்டா. அவ்வளவு சீக்கிரம் உங்க கையில மாட்டிடுவோன்னு கனவு காட்டுறீங்களாடா? ரெண்டு பேருக்கும் என்னைய பார்த்தா காமெடியா தெரியுதாடா? சரிடா, ரெண்டு பேரும் கடைசியா சிரிச்சுக்கோங்க. இன்னைக்கு என் சுயரூபத்தை பாருங்க. என்னது? பாமா? ஆமா, இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம். லோகருக்கு நம்ம வீட்டை இடிக்க பிளான் பண்ணிருக்கோம். இல்லடா தம்பி, அவன் மொத்த காட்டையுமே அழிக்க பிளான் பண்ணிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, எங்க எல்லாரும் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். இந்த காடு அழிஞ்சிருச்சுன்னா எப்படி ஹனி கிடைக்கும், எப்படி ஸ்நாக்ஸ் கிடைக்கும்? எனக்கு பசிக்கும். அவனை இங்கிருந்து விரட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் வீட்டை முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறம் அவன் வீடே இல்லாம தெரியட்டும். அதுக்கு பாம் தேவைப்படுமே, எங்க போறது? அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வச்சுதான் அவன் வீட்டையே அழிக்க போறோம். இந்த சின்ன பாம்பை பவர்ஃபுல்லான டைம் பாம்பா என்னால கண்டிப்பா மாத்த முடியும். நீ டைம் பாம் சொன்ன? இது சூப்பர். ஏய் டப்ளூ, அவன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வரலாம். அதனால சீக்கிரம். சரி, நான் இப்பவே முடிச்சிடுறேன். இதை எங்க வைக்கலாம்? நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த பாம்பை எங்கதான் வைக்கிறது? சூப்பரா
இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒரு கோழி ஆயிடுச்சு. இதுல நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்லையே. சீக்கிரமா அந்த பாம்பை எங்கேயாவது வைடா. சரி சரி. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், டப்ளு. சரி சரி, வேலையை பார்க்குறேன். 5 minutes நான் செட் பண்ணிட்டேன். அச்சச்சோ அச்சச்சோ. இப்ப என்னடா பண்ணி தொலைச்ச? உன்னை கூட்டிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும். இந்த பாம்பிய கையிலே ஒட்டிக்கிச்சு. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? அதோ அங்க இருக்கிற அதை சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கையில தடவுனேன். அட முட்டாள், இது சூப்பர் க்ளூ. அச்சச்சோ, இப்ப நான் என்ன பண்றது? இரு இரு, நீ டென்ஷன் ஆகாதடா. முதல்ல நம்ம வெளிய போலாம், அப்புறமா நம்ம சரி பண்ணலாம். சரி. என்னோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன வயசுல எனக்கு இப்படி நடக்கணுமா? நான் இன்னும் எவ்வளவு கனவோட இருந்தேன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்க நிறைய இருக்கு. அழறத நிறுத்துறா. நீ போய முன்னதான் என்னால யோசிக்கவே முடியும். சரி. ஏய் டப்ளு, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? இல்ல, இங்க இருக்கிற 3 கலர்ல உனக்கு என்னடா பிடிக்கும்? சொல்லி தொலைடா. எனக்கு அதுல ஒண்ணு கூட பிடிக்கல. டேய் அண்ணா, அதுல ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி சொல்ல, என்னால முடியல. சரி ஓகே. டேய் அண்ணா, நீ சாதிச்சிட்ட. டேய் என்னடா இது வேகமா ஓடுது? இது நின்னுடுச்சு. நல்ல வேலை, நம்ம தப்பிச்சிட்டோம்டா. அச்சச்சோ. என்னடா ஆச்சு? வெக்கு வீட்டுல இருக்கிற பாம்புக்கு நான் டைம் செட் பண்ணவே மறந்துட்டேன்டா. ஓகே, நீ இங்கே இரு. நான் போய் வேலையை பார்க்கறேன். நீ உன் கையில இருக்கிற பாம்பை இடறா. ஓகே. ஐயோ, என்னால முடியலையே. பசி கொடுமையை தாங்கவே முடியல. இங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்கே. இன்னைக்கும் எதுவுமே வேலைக்காகாம போயிடுச்சு. சரி, 2 நிமிஷம். லோகர் விக்கா, எல்லாமே நாசமா போச்சு. நான் மாட்டிக்க போறேனே. தூங்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருத்துறா. எவன்டா அது இந்த நேரத்துல கால் பண்றது? யாருமா அது? ஹலோ, சொல்லுங்க முதலாளி. ஆமா 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 ஆமா, இப்போதான் நான் காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தேன். என்ன காப்பாற்ற டப்ளு. அச்சச்சோ, அண்ணன் ஆபத்துல இருக்கோம். நான் அவனுக்கு உதவி செஞ்சாகணும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார். குட் நைட்டு. எனக்கு இருக்கிற கடுப்புல நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுடா. உனக்கு தைரியம் இருந்தா ஓடாம நின்றா. சும்மா இருக்கிறவனை சீட்டி சண்டை வாங்கிட்டு இருக்காங்க. திமுரு பிடிச்ச குண்டைகள். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்பப்போ கெஸ்ட் மாதிரி என் வீட்டுக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. பசிக்குதுடா. முதல்ல போய் நிம்மதியா சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு படுத்து தூங்குவோம். என்னடா இது ஒன்று தீ காணோம்? அவங்க வேலை தான்டா. அண்ணா, நீ கொலைக்கிட்டா. அண்ணா, இதை எங்க போறதுன்னு தெரியலையே. ஆஹா, இதை எங்க தூக்கி போடுவேன்? அவன் கண்டுபிடிச்சிட்டான். உங்க மேல தான் நான் நினைச்சேன் அப்பவே. சரிடா தம்பி. என்ன? நீங்க விரிச்ச வலையில நீங்களே சிக்கிக்கிட்டீங்களா? சரிடா புக்கு, இவங்க 2 பேரையும் கூட்டு கட்ட பேக் பண்ற வேண்டியதுதான். அவனுக்கு